Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல Polity and Economy topics in news last week பார்க்கலாம். So list of topics: domestic systemically important banks, Pahal scheme, Masala bond, PM Vikas, Nayi Chetna 4.0. இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். So first, domestic systemically important banks. 2025 list of domestic systemically important banks வந்து RBI ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ன்னு சொல்லி நியூஸில் இருந்தது. ஸோ டொமஸ்டிக் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பேங்க்ஸ்னு டூ பிக் டு ஃபெயில் பேங்க்ஸ்ன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அவங்களோட நேச்சர் அப்படி, அவங்களோட இன்டர் கனெக்டட்னஸ் அப்படி. இந்த பேங்க் ஃபெயில் ஆயிருச்சுன்னா ஃபினான்ஷியல் செக்டாரில் பெரிய டிஸ்ரப்ஷன் வந்துடும். ஓகே, அவ்வளோ க்ரூஷியல் அண்ட் கீ ரோல் ப்ளே பண்ணுற பேங்க்ஸ். ஸோ சைஸ், காம்ப்ளெக்சிட்டி, இன்டர் கனெக்டட்னஸ் இது எல்லாமே அவ்வளோ பெருசாக இருக்கும். அண்ட் டூ பிக் டு ஃபெயில்னு சொல்லுவோம். அவங்க ஃபெயிலியர் வந்துச்சுன்னா ஃபினான்ஷியல் டிஸ்ரப்ஷன் வந்து ஜாஸ்தியாக வரும். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்னு 2014 RBI இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 2015 டொமஸ்டிக் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்னு சொல்லி SBIன்னு டெசிக்னேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ICICI, HDFC ஃபாலோயிங் இயர்ஸில் they designated as domestic systemically important banks. அதே மாதிரி நம்மளுக்கு global systemically important banks இருக்குது. இதை யார் ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்ட் அலாங் வித் பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன். இவங்க தான் global systemically important banksன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ higher capital buffer, total loss absorbing capacity, resolvability, higher supervisory expectation இதெல்லாம் பார்த்துட்டு குளோபல் லெவலில் இந்த பேங்க்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா குளோபல் லெவலில் ஃபினான்ஷியல் டிஸ்ரப்ஷன் வர மாதிரி அவ்வளோ இம்பார்ட்டண்ட் பேங்க்ஸாக இது இருக்கணும். ஆனால் இந்த லிஸ்ட்டுக்கில் ஒரு இந்தியன் பேங்க் கூட இல்லை. ஓகே, ப்ரெசன்ட்லி நோ இந்தியன் பேங்க்ஸ் இந்த லிஸ்ட் ஆஃப் குளோபல் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டண்ட் பேங்க்ஸ். சைனானந்து ஒரு 5, யூஎஸ்னந்து ஒரு 5, யூகேனந்து 4, ஃப்ரான்ஸ் அந்த 4, ஜப்பான் அந்த 3. ஸோ டோட்டலி 29 குளோபல் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பஹல் ஸ்கீம், பிரத்யக்ஷ் ஹன்ஸ்தந்திரித் லாப் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃபார் LPG கன்சியூமர்ஸ். இதில் வந்து இப்போ என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், டேட்டா பேஸ் கிளீனப், கிரீவன்ஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆக்கியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா பேசிக்கலி LPG சப்சிடிஸ் கொடுக்குறோம். அதில் என்ன நடந்துட்டுருக்குன்னா ஃபேக் கனெக்ஷன்ஸ். அந்த பர்சன் வுட் ஹாவ் டைட் எக்ஸ்பயர்ட், ஆனால் இன்னும் அந்த கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷனுக்கு மணி வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அதனால் டூப்ளிகேட் இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ ஃப்ராடிலண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணாதானங்க டார்கெட் பெனிஃபிஷியரிஸ்க்கு நம்ம அந்த ஸ்கீமோட பெனிஃபிட் வந்து இது பண்ண முடியும். ஸோ அதனால இப்போது நம்ம வந்து அந்த பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ்னு வந்து க்ராஸ் வெரிஃபை பண்ணி லெஜிட்டிமேட் கன்சியூமர்ஸ்க்கு இந்த சப்சிடிஸ் ரீச் ஆகுற மாதிரி டூப்ளிகேட், இன்ஆக்டிவ், ஃப்ராடிலண்ட் கனெக்ஷன்ஸ்னு எல்லாம் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு இப்போ இந்த அப்கிரேட் வந்து கொண்டு வரோம். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து நோடல் மினிஸ்ட்ரி. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் ரிட்டைல் செல்லிங் ப்ரைஸ் வித் சப்சிடிஸ் டைரக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு தி கன்சியூமர்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து நம்ம சப்சிடிஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் யூஸ் என்ன கரப்ஷன் அண்ட் லீக்கேஜஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால் டேட்டாபேஸ் பிளாட்ஃபார்ம், பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், ஆதார் வெரிஃபிகேஷன், ஸோ தட் டூப்ளிகேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பிளாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுட்டு டார்கெட்டடாக யாருக்கு ரீச் ஆகுறமோ அந்த சப்சிடி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் மூலிமா அவங்களுக்கு லெஜிட்டிமேட்டாக ரீச் ஆகுற மாதிரி பார்க்குறாங்க. அடுத்தது மசாலா பாண்ட். மசாலா பாண்ட் எதுக்கு நியூஸில் இருந்ததுன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஃபாரெக்ஸ் வயலேஷன் இன் மசாலா பாண்ட்ஸ் இது வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இஷ்யூட் பை கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் போர்டு. ஸோ மசாலா பாண்ட்னா என்னன்னு சொன்னால் இந்தியன் என்டிட்டிஸ் ஃபாரின் மார்க்கெட்ஸில் இஷ்யூ பண்ணுற ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்ஸ். இந்தியன் என்டிட்டிஸ் ஃபாரின் மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ் அண்ட்
தட் இஸ் இன் ருப்பீஸ், ருப்பீ டெனாமினேட்டட் பாண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியன் என்டிட்டிஸ் வந்து ஃபண்ட்ஸ்னு ரைஸ் பண்ணும்போது ஃபாரின் மார்க்கெட்டில் போயிட்டு பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி ஜென்ரலி டெவலப்டு கண்ட்ரீஸில் லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குங்க. ஸோ ஃபண்ட்ஸ் வந்து லோயர் ரேட்ஸ்க்கே கிடைக்கும். ஸோ இந்தியன் என்டிட்டிஸ் ஃபாரின் மார்க்கெட்ஸில் போயிட்டு பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, அதுவும் ருப்பீ டினாமினேட்டட். ஆனால் இங்கே கரன்சி ரிஸ்க் அதிகம்தான். அது வந்து இன்வெஸ்டர்ஸ் தான் அது மைண்டில் வச்சுட்டு பேர் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தட் இஸ் ஓகே. ஃபுல்லாக இட் இஸ் டினாமினேட்டட் இன் ருப்பீஸ். ஸோ அந்த ஃபால் ரைஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் கரன்சின்னு வந்து அவங்க மேனேஜ் பண்ணுற மாதிரி அந்த இன்வெஸ்டர்ஸ் ஷுட் திங்க் அண்ட் இன்வெஸ்ட். ஸோ 2014 இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் வந்து வேர்ல்ட் பேங்கோட ஒன் ஆஃப் தி ஆர்ம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியன் கார்பரேட்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், பேங்க்ஸ் அது எல்லாமே ரைஸ் பண்ணலாம். அண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக மசாலா பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் கம்ப்ளைண்ட் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கணும். அண்ட் $50 million வரைக்கும் 3 years மெச்சூரிட்டி பீரியட், அதுக்கு மேலே இருந்தால் 5 years. அதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ ஆர்பிஎஸ் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் இதுவும் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ சொன்ன மாதிரி டெவலப்டு மார்க்கெட்ஸில் லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இந்தியன் கம்பெனிஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட்லி பிளேஸ்ட் ஆர் எக்ஸ்சேஞ்சஸில் கூட இந்த மசாலா பாண்ட்ஸ்னு வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அந்த கரன்சி ரிஸ்க் வந்து இன்வெஸ்டர் தான் பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் PM விகாஸ். ராஜ்யசபா ரிப்ளைல கவர்மெண்ட் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. PM விகாஸ் வந்து 6 நோட்டிஃபைட் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்னு எம்பவர் பண்ணுறதுக்காக ரோல் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்னு ஸ்கில் ட்ரைனிங், டிமாண்ட் பேஸ்டு கோர்சஸ் மூலயமா எம்பவர் பண்ணணும்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் எம்ப்ளாய்மெண்ட், அவங்களுக்கு வாழ்வாதாரம், ஸோ இது எல்லாமே இது பண்ணிக்கலான்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ், கிராஃப்ட்ஸ், கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி ப்ரமோட் பண்ணி பேசிக்கலி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஆல்ரவுண்ட் எஜுகேஷன் கொடுத்துட்டு அவங்க எம்ப்ளாய்மெண்ட், லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு ப்ரமோட் பண்ணி உமன், மைனாரிட்டி உமன் லீடர்ஷிப், ஆண்டர்ப்ரினர்ஷிப் அதில் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எவ்ரிவேர் ஆல் டைமென்ஷன்ஸில் அவங்கள சப்போர்ட் பண்ணி எம்பவர் பண்ணணும். ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லும்போது நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி ஆக்ட் 1992 கீழே 6 நோட்டிஃபைட் மைனாரிட்டிஸ் வருதர். ஸோ தே ஆர் முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ், புத்திஸ்ட், பார்சிஸ் அண்ட் ஜெயின்ஸ். இந்த 6 கம்யூனிட்டிஸ் தான் டார்கெட் கம்யூனிட்டிஸ் இப்போ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி திங். ஸோ திஸ் இஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், கம்ப்ளீட்டாக யூனியன் கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ மைனாரிட்டி யூத் அண்ட் உமன் ப்ரையாரிட்டி செக்மெண்ட்டாக இருக்குது. ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்ப்ரினர்ஷிப், எஜுகேஷன் எல்லாமே அந்த 6 நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ்க்கு டார்கெட் பண்ணி எம்பவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நை சேத்னா 4.0. ஸோ இது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ப்ரமோட் பண்ணணும், ஜெண்டர் வயலன்ஸ்க்கு அகேனஸ்டாக சென்டர் வந்து இப்போ 4th எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸில் இருந்தது. ஸோ நயி சேத்னா 4.0 சொல்லும்போது இது 1 month லைக் மந்த் லாங் கேம்பெயின். ஸோ இதில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து மெயின் ஃபோக்கஸ். ஜெண்டர் வயலன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த சர்வைவர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும், சேஃபாக இன்க்ளூசிவ் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து உமனுக்கு இது பண்ணணும்னு சொல்லி. ஸோ இது சம்மந்தம் இல்லை, இப்போ ஆப்ஷன்ஸில் இது இருந்தால் இது நம்ம பிக் பண்ண மாட்டோம். பட் இட் இஸ் ஆர்கனைஸ்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்ஸ், தீன் தயாள் யோஜனா, நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், அதுக்கு கீழே இது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ 25th November to 23rd December 2025 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து கிராஸ் ரூட்ஸ். எப்போவுமே இங்கே இப்போ குளோபல் ப்ராப்ளம்ஸ் லோக்கல் சொல்யூஷன்ஸ்ன்னு பேசுகிறோம். கிராஸ் ரூட்டில் எம்பவர்மெண்ட் வரணும், கிராஸ் ரூட்டில் சேஃப்டி என்ஷூர் பண்ணணும், கிராஸ் ரூட்டில் ஈக்குவாலிட்டி என்ஷூர் பண்ணணும், எஜுகேஷன் என்ஷூர் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்ஷூர் பண்ணணும். கிராஸ் ரூட்டில் அதை என்ஷூர் பண்ணாதான் இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் தி என்டையர் கண்ட்ரிஸ் ப்ரோக்ரஸ். நெக்ஸ்ட் இது வந்து எப்படின்னா ஒரு ஜாயிண்ட் அட்வைசரி மாதிரி. இன்டர் கனெக்டடாக மினிஸ்ட்ரிஸ் வந்து 11 மினிஸ்ட்ரிஸ் வந்து இன்டர் மினிஸ்ட்ரியல் கோஆப்பரேஷனில் ஜெண்டர் வயலன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ப்ரமோட் பண்ணுறதுக்கு, உமனோட எக்கானமிக் கான்ட்ரிபியூஷன், அவங்களோட அன்பெய்டு ஒர்க், நிறைய உமன் பண்ணுற ஒர்க்குக்கு பேமெண்ட் இருக்காது, ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, மொபிலிட்டி இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ உமன்ஸ் ஆக்சஸ் டு அசெட்ஸ், கிரெடிட்ஸ், ஸ்கில்ஸ், மார்க்கெட்ஸ், ஆண்டர்ப்ரினர்ஷிப், லைவ்லிஹுட். ஸோ பேசிக்கலி உமனுக்கு சப்போர்ட்டிவ் ஸ்கீம்.
ஜெண்டர் வயலன்ஸ்க்கு எகெனஸ்டாக, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுக்கு எகெனஸ்டாக, ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக பண்ணுற அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி. ஓகேவா? ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் அந்த மினிஸ்ட்ரிஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இப்போ டொமஸ்டிக் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, குளோபல் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்னு யார் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ பஹல் ஸ்கீம்னு சொன்னால் எந்த மினிஸ்ட்ரி, அதே மாதிரி விகாஸ் ஸ்கீம்னு சொன்னால் அந்த ஆக்டுக்கு கீழே, அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்டுக்கு கீழே எந்த 6 கம்யூனிட்டிஸ் வந்து நோட்டிஃபைட் மைனாரிட்டிஸ், அவங்கள எப்படி டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் விகாஸ் ஸ்கீம்? நை சேத்னானா அது யார் பண்ணுறாங்க, அது ஒரு மினிஸ்ட்ரியா இல்லை இன்டர் மினிஸ்ட்ரியல் கோஆபரேஷனா, எதுக்கு கீழே அது வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல் திஸ் டீட்டெயில்ஸ் யூ ஷுட் பி நோயிங். ஓகேங்களா? இப்போ மசாலா பாண்ட்ஸ்னால் என்ன, எங்கே வந்து அது லிஸ்ட் ஆகும், அது எப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு, என்னென்ன பேங்க் இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, யாரெல்லாம் இஷ்யூ பண்ணலாம், இது எல்லாமே உங்களுக்கு தெரியணுங்க. ஓகே? ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் know all these details, keep revising. All the best. Have a nice day.